ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப நாட்களாக அமலாக்கத்துறை இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனங்களை சுற்றி வளம் வந்துட்டு இருந்தாங்க ரைடு அப்படின்ற பேரில். இப்போது அந்த ரைடு அப்படிங்கிறது சினிமா துறை நோக்கி நகர்ந்திருக்கு. முக்கியமான ஸ்டார் திரைப்படங்களில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திரு ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ப்ரொடியூசர், அவர் மீது ரைடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அவர் திமுகவுடைய குடும்பத்தோட நெருங்கிய வட்டத்துக்குள்ளே இருக்கார் அப்படின்றதுனால அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே ஆகாஷ் பாஸ்கரன் யார்? இந்த ரைடு என்ன? இதோட பின்னணி பாலிடிக்ஸ் என்ன? இல்லை, முதல்ல ஆகாஷ் பாஸ்கர் யார் அப்படிங்கிறது, ஆகாஷ் பாஸ்கரன் சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஒரு நகைக்கடை வச்சுருக்கிறாங்க, நிறையா பஸ்ஸஸ்லாம் ஓடுது. அவருக்கு சினிமா மேல் உள்ள ஒரு பெரிய ஒரு கிரேஸ் ஏற்படுது. அதனால் சென்னைக்கு வர்றாரு. நடிகர் நயன்தாரனுடைய கணவர் விக்னேஷ் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவரே இதயம் முரளின்னு ஆதரவாக வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை, ஒன்றும் டைரக்ஷன் வந்துட்டுருக்கு. இதுக்கடையில் கெவின் கேர் நிறுவனத்தினுடைய ஓனர் சி.கே. ரங்கநாதனுடைய மகளை திருமணம் பண்ணுறாரு. அந்த கெவின் கேர் சங்கராதன் திருமணம் பண்ணியிருக்கிறது யாருன்னா, கலைஞருடைய மகன் மூகா முத்துவுடைய மகளை திருமணம் பண்ணியிருக்கார். அந்த குடும்பத்தில் வரக்கூடிய நபராக இருக்கார். முதலமைச்சர் தான் ஆகாஷ் பாஸ்கருடைய திருமணத்தை நடத்தி வச்சார். அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் பேப்பரில் டிவிலாம் வந்தது. இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் அவர் படம் ப்ரொடக்ஷனில் இறங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 படம் பண்ணுறாரு. அதாவது பராசக்தின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. இட்லி கடைன்னு சொல்லி தனுஷை டைரக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு படம் பண்ணுறாரு. அப்புறம் சிம்புவை வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பூஜையெல்லாம் போட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இப்போ இதை நோக்கி தான் இப்போ அவரை நோக்கி இடி போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாரு அப்படின்னு. அவர் படம் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு பெரும் தொழிலதிபர். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் அவங்க கம்பெனியில் இருக்குது. கெவின் கேருடைய கம்பெனி 50க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் நடத்தக்கூடிய பெரிய அளவில் ஷேர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோடைய மருமகன். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு படத்தை எப்படி தயாரிக்கலாம், இவர்கிட்ட எப்படி காசு வந்துச்சு அப்படிங்கிற பல குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இடி இதுவரைக்கும் ரைடு பண்ணி இதுவரைக்கும் எந்த விதமான டாக்குமெண்ட்டையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஏன்னா 3-4 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எதையுமே வெளியில் சொல்லலை. இது வரைக்கும் என்ன கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்லலை. எல்லாமே அவங்க டாக்குமெண்ட் கிளியராக வச்சுருக்காங்க. ஏன்னா அது என்ன மெத்தடில் அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஷேர் பேசிஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தனுஷை வச்சு இட்லி கடை பண்ணுறாங்கன்னா, தனுஷ் ஒரு பார்ட்னர், ஆகாஷ் பாஸ்கர் ஒரு பார்ட்னர். அதை 2 பேரும் ஷேர் பேசிஸில் பண்ணி படத்தை எடுக்கிறது. அதை ரிலீஸ் பண்ணுறப்ப முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான ஷேரை எடுத்துக்கிறது. அது 60-40 இல்லை 40-60 மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேசிஸ் போட்டு இப்போ தமிழ் சினிமாவில் அவர் எடுக்கக்கூடிய எல்லா படமுமே இந்த மாதிரி ஷேர் பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க. இதுதான் இப்போ வெளியில் 500 கோடி ரூபா புழங்குது, 1000 கோடி ரூபா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் நடக்குது. சிம்பு படமும் ஷேர் பேசிஸ் தான், இட்லி கடையும் ஷேர் பேசிஸ் தான், பராசக்தியும் ஷேர் பேசிஸ் தான். இவங்க ஒரு ஷேர் அவங்க ஒரு ஷேர் போட்டு படம் ஆரம்பிக்கிறாங்க. போட்டு படத்தை முடித்தோடனே பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஓடிடிக்கு விற்றுட்டோம், சேட்டலைட்டுக்கு விற்றுட்டோம், தேட்டருக்கு விற்றோடனே இவங்களுக்கு என்ன ஷேர் வருதோ அவங்களுக்கு என்ன ஷேர் வருதோ எடுத்துக்குவாங்க. இதுதான் இவருடைய பேர். பேசிக்காகவே ஆகாஷ் பாஸ்கர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சினிமா ஆசையில் அங்கே சேலத்துலேருந்து வந்திருக்கார். வந்த இடத்துல சி.கே. ரங்கநாதனுடைய மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய சி.கே. ரங்கநாதனுடைய மகளை திருமணம் பண்ணிக்கிறாரு. இன்னொரு நடிகர் விக்ரமனுடைய மகள் இன்னொரு பையன் கட்டியிருக்காரு. சி.கே. ரங்கநாதனுடைய மகன் விக்ரமுடைய மகள் கட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஃபேமிலியே சினிமா பிஸ்னஸ் சேர்ந்த ஃபேமிலி. இவர் கலைஞர் வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. முதலமைச்சர் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து படம் பண்ணுறாரு. ரொம்ப பிரில்லியண்ட்டாக படம் பண்ணுறாரு. தான் விஷயம். எல்லாரும் 500 கோடி கையிலேருந்து போட்டு படம் பண்ணல, எல்லாரும் ஷேர் பேசிஸில் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படத்துக்கும் 500 கோடி ரூபா வரும். ஒரு 500 கோடி ரூபாய் கையில் கொண்டு போய் கொடுத்து அதான் பண்ண. ஏன்னா இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கும் நிலைமையில் 10 ரூபா கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வெளியில் போனாலுமே எல்லாமே பேங்க் டு பேங்க் தான் கொடுக்குறாங்க. எல்லாம் லீகலாக தான் பண்ண முடியும், மீறி பண்ண முடியாது. அப்போ இப்போ 4 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. 4 ப்ராஜெக்ட்டும் இந்த இதில் தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷேர் பேசிஸ் தான் பண்ணுறாரு. அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சுருக்காங்க. இடி இப்போனா கலைஞருடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. முதலமைச்சர் திருமணம் பண்ணி வச்சுருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் நெருக்கமாக இருக்கிறாரு. அன்பில் மகேஷ்க்கு நெருக்கமாக இருக்கிறாரு. அப்போ இவரை வைத்து இது வழக்கில் தான் தீர்க்கலாமாங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் 2026 தேர்தலுக்கு உண்டான வேலைகளை இவங்க சினிமா துறை சார்ந்து போயிட்டு இருக்காங்க. இதை வச்சு பலரும் பல கதைகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இடி ரைடு நடந்திருக்கு. டாக்குமெண்ட் எடுத்து தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதற்கு பிறகு தான் என்ன நடக்குதுங்க தெரியும். அதற்கு முன்னாடியே பலரும் 500 கோடி ரூபா இவர் அன்பில் மகேஷ்க்கு லெஃப்ட் ஹேண்டாக இருந்தார். அன்பில் மகேஷினுடைய சொந்தக்காரருக்கு ஒரு ரைட் இருந்தார். இந்த வழக்கு நேரம் உதயநிதியை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பல கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ரைடு நடந்து 1 வாரத்துக்கு மேலே ஆக போகுது. எந்த விதமான டாக்குமெண்ட்டையோ இடி சம்மந்தமான ஏதாவது அறிக்கையோ இது வரைக்கும் கொடுக்கல. இவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கைப்பற்றிருக்கிறோம், இவ்வளோ சொத்துக்களை கைப்பற்றிருக்கிறோம், இவ்வளோ பணத்தை கைப்பற்றிருக்கிறோம், இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு இந்த நேரம் வரைக்கும் சொல்லலை. ரைடுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும்.
ஒரு சந்தேகம் வருகிற பட்சத்தில் ரைட் நடக்கும். அதுக்குள்ள டாக்குமெண்ட் அவங்க சரியாக டாக்குமெண்ட் வச்சுட்டாங்கன்னா எந்த வழக்கமாக வளர்க்க முடியாது. உதாரணத்துக்கு என்னன்னா வசந்தகுமார் நினச்சிருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைட் வந்துச்சு. ரைடு வரப்போ இதே மாதிரி தான். அது வந்து பரபரப்பாக அன்றைக்கி செய்திகள்லாம் போயிட்டுருக்கு. ரைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. முடிச்சுட்டு போகிறப்ப அப்போ தான் நார்மல்லேருந்து ஜிஎஸ்டிக்கு மாறி இருக்குது. அப்போ குடோனில் இருக்கிற விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து பில் எதில் போடுவீங்க, நார்மலில் போடுவீங்களா ஜிஎஸ்டியில் போடுவீங்கன்னா அப்போ வந்து டாக்குமெண்ட் தூக்கி போட்டேன் நான் வந்து பழைய அக்கௌண்ட்டில் வாங்கின இதெல்லாம் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்க ரைடை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி காலையில் என்ன செய்தியாச்சு, ரைடு நடந்துங்கிறது ஒரு செய்தியாச்சு. டாக்குமெண்ட் கேட்டால் தான் போயிடுவாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறாருங்கிறனால இது அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்க போது அவர் எடுக்கக்கூடிய படம் எல்லாமே இந்த மாதிரி ஷேர் பேசிஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திமுகவோட ஃபேமிலியோட கொஞ்சம் நெருக்கம் காட்டுற மாதிரியான சமீபத்தில் சில காட்சிகள்லாம் இருக்குது. இப்போ அவர் வந்து பராசக்தி அப்படின்ற ஒரு படம் வந்து இப்போ இதே ஆகாஷ் பாஸ்கரனுடைய தயாரிப்பில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் வந்து முழுக்க திமுகவுடைய அரசியலை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து இந்த அரசியல் அப்படிங்கிற அந்த பராசக்தி படம் அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதெல்லாம் அதில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து இது மூலமாக ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்படுது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லப்படுது. அதாவது பராசக்தி படம் வந்து மொழிப்போர் நடந்த சம்பவத்தில் அதற்காக உயிர் நீத்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவருடைய பயோபிக் மாதிரி தான் அந்த கதை. ஏறக்குறைய அது மாதிரி தான் அந்த கதை தான். அதாவது ஒரு கல்லூரி மாணவர் இந்த மொழி போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு. அந்த மொழி போராட்டம் எப்படிலாம் கடந்து போச்சு அப்படின்ற முழுவதுமாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பச்சைபாஸ் காலேஜாக இருக்கட்டும், மதுரை இருக்கக்கூடிய அமெரிக்கன் காலேஜாக இருக்கட்டும், இப்போ ரயில் எரிப்பு சம்பவம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு படமாக பண்ணுறாங்க. அது கரெக்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த படம் வர்றப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாருக்கும் தெரியும் இந்த மொழிப்போர் பிரச்சனையை கையில் எடுத்து தான் திமுக ஆட்சிக்கே வந்துச்சு அப்படிங்கிறது. அதை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இளம் நடிகரை வைத்து பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இது வந்து கூடுதல் கவனப்படுங்கிறது இது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு ஒரு மைலேஜாக போயிடும். இவங்க சினிமாவை ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறாங்க. திமுக தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ணா அப்படி தான் பண்ணார், கலைஞர் அப்படி தான் பண்ணார், இதே வேலையை தான் இவங்களும் பண்ணுறாங்கிற அந்த ஒரு நோக்கமும் இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. முழுக்க இந்த ரைடுங்கிறது வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்கணும். இதான இந்த விசாகன் எம்டி இருக்காரு, இந்த டாஸ்மார்க்குடைய எம்டி விசாகனுடைய வீட்டில் சில டாக்குமெண்ட் எடுக்கிறதாக நம்ம போடுறாங்க. அதாவது யாராவது உங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இருக்கீங்க, உங்களுக்கு வர்ற ஒரு வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து எதுக்கு பிரிண்ட் போட்டு வைப்பீங்க? ஆனால் இந்த வழக்கில் டாஸ்மார்க்குடைய எம்டியாக இருக்கிறவர் அவருக்கு வர எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் வரதப்புறம் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அது நம்புற மாதிரியா இருக்குது. அப்போ திட்டமிட்டே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க திமுக ஊழல் கட்சின்னு. 2024 என்ன பண்ணாங்க, ஜாபர் சாதிக் வழக்கு கொண்டு வந்தாங்க. ஜாபர் சாதி இன்றைக்கி என்ன ஆச்சு, அது ஜாபர் சாதி வழக்கில் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்க டெல்லி இருக்க நீதிமன்றம் அதுக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. வெளியே வந்தாச்சு வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த நேரங்களில் முழுவதுமாக இதுவே ஒரு செய்தியாக்குனாங்க, திமுக நிர்வாகின்னு. அப்போ இந்த தேர்தலில் இதை அவங்க நோக்கி கொண்டு போகிறாங்க. பாஜக நிர்வாகிகளே வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சிட்டோங்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ள பேசுகிறாங்க. சில பேர் ட்வீட்லாம் கூட போடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டை இந்த இதை வச்சு இந்த ஐடி ரைடு, இந்த சினிமா, இந்த டாஸ்மார்க் ஊழல் இதெல்லாம் வச்சு 2026 தேர்தலுக்கான ஒரு வேலையை இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் தான் பார்க்க வேண்டியது. இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் 2. ஆப்ரேஷன் அவங்க பேசிக்கிறாங்க. அவர்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறது சில பேர் ட்விட்டு போகிறதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது. டாஸ்மார்க் வழக்கில் வந்து 1000 கோடி எப்படி நடந்துச்சு உங்களுக்கு டெல்லியில் எப்படி நடந்துச்சு, மற்ற தெலுங்கானாவில் எப்படி நடந்துச்சு, அதே ஃபார்முலா 1000 கோடி கூட நடந்திருக்கு. ஆனால் சார் இப்போ இடியினுடைய கன்வெக்ஷன் ரேட் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பெரிய சிக்கல் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் வந்து லிக்விட் பாலிசியில் அதை அவங்களுக்கு கை கொடுத்துச்சு, டெல்லியில் கை கொடுத்து. டெல்லியில் கொடுத்த லிக்விட் பாலிசி வேறு, தமிழ்நாட்டில் இல்லை அதான் சொல்கிறேன். டெல்லியில் வந்து கை கொடுத்துச்சு, சத்தீஸ்கரில் கூட அது அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. இப்போ அதே தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன்னா இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் பேட்டர்ன், இந்த ஊழல் விஷயத்தெல்லாம் அதோட பார்வை வேறு மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பொலிட்டிக்கலில் கை கொடுக்குமா? ஏன்னா இங்கே மக்கள்கிட்ட அந்த விஷயம் அது என்ன மாதிரியான ஒரு இது, ஏன்னா ஜெயலலிதாவுடைய விஷயம் தான் கடந்த காலத்தை பார்த்துருக்காங்க மக்கள். பேக் டு பேக் அந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜெயலலிதா வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி இல்லை பேட்டர்லாம் அங்கே இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த விஷயத்தை பாஜக ஒரு ட்ரம்ப் கார்டுன்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க? இல்லை, அவர்களுக்கு வேறு வழி தெரியாது. அவர்கள் இது வரைக்கும் நீங்கள் சாதனையை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ ஓட்டு கேட்டதாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் ஒரு கட்சியை பலகீனப்படுத்தி அதிமுக ஆல்மோஸ்ட் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. முழுக்க அதிமுக கையில் போயிடுச்சு. திமுக கூட்டணி பலமாக இருக்குது. திமுக கூட்டணியை உடைக்க முடியல. அப்போ வேறு என்ன சொல்கிறது, இந்த கூட்டணியை மொத்தமாக வந்து பலகீனப்படுத்துகிற மாதிரியான ஒரு பிராண்ட் பண்ணக்கூடிய வேலை செய்வோம். ஊழல் கட்சி திமுக. இப்போ இதை விட்டுட்டாங்க பாருங்கள், வாரிசு கட்சிங்கிறத விட்டுட்டாங்க, ஊழல் கட்சிங்கிறத பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ இதுதான் இந்த 26 தேர்தலுக்கான ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. 1000 கோடி ஊழல்ங்கிறது கேட்டோன்னே பெருசாக இருக்கும். டாஸ்மார்க்கில் மட்டும் 1000 கோடி. டாஸ்மாக் விவகாரம் தொடும்போது இப்போ அதில் ஏடிஎம்கே, ஏன்னா அது கடந்த காலத்துலேருந்து
பதியப்பட்ட எஃப்ஐஆர் தான். அவர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் கரெக்டாக கேட்டார் அந்த விஷயம், எப்போ போட்ட எஃப்ஐஆர், எந்த வழக்குன்னு தெரியுங்கன்னு சொன்னால் அது அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கும் தங்கமணிக்கும் பிரச்சனை வருது இல்லை, முன்னாள் அமைச்சர் அவருக்கும் பிரச்சனை வருது. இப்போ அதிமுக அந்த இடத்துல அமைதியாக தானே இருப்பாங்க. அது எப்படி திமுக மட்டும் நெரேட்டிவாக செட் ஆகும்? இல்லை, அது வெளியில் வந்து நீங்கள் நரேஷன் செட் பண்ணுறது திமுக மாதிரி தான் சொல்லுங்கள், செட் பண்ணுவாங்க. இப்போ ஏன் இவங்க கவுண்டர் கொடுக்காம இருப்பாங்களா அந்த விஷயத்தை? அதை செட் பண்ணும்பொழுது அதை மட்டும் கரெக்டாக ஊடகங்கள் வந்து வட இந்திய ஊடகங்கள் பூரா அங்கே இருக்குது, தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லா கையிலையும் இருக்குன்னு வச்சுக்கலாம், மாறி மாறி பேசுவாங்க. ஆனால் இங்கே செட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் பண்ணுவாங்க. அந்த அதிமுக போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு திமுக இந்த 4 வருஷத்தில் 1000 கோடி பண்ணியிருக்காங்க. டாஸ்மார்க்கு அவர் போலியான லேபிள் தயாரித்து வெளியில் இவங்க ப்ரைவேட்டான ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வந்து விற்றுருக்குறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் இப்போ கடந்த காலத்தில் முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய ஐடி மினிஸ்டர் திரு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல, அதாவது எக்ஸஸ் டியூட்டிக்கு வெளியே பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணதான் சொன்னார். அவர் திமுக வந்து அப்போ இந்த மாதிரி லிக்கர் விஷயத்தில் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அவர் மறுத்திருக்கிறார், அந்த ஆடியோவை அவர் மறுத்தும் இருக்கார். நான் பேசலைங்கிறது மறுத்தும் இருக்கிறார். இல்லை, அவர் வந்து இது ஓப்பனாக வேறு, ஆடியோ விஷயம் வேறு, ஆடியோ விஷயத்தில் அவர் சொன்னது விஷயம் வேறு, அது வேறு. ஆனால் இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது எக்ஸஸ் டியூட்டிக்கு எவ்வளோ வந்து பிஸ்னஸ் நடக்குது, அதனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இழப்பு இருக்குன்றது அவர் பேசியிருக்காரு. சிம்பிள் லாஜிக். டாஸ்மார்க் கடை இருக்குது, டாஸ்மார்க் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு போகிற அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இதை எடுத்து விற்றாலே நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000-2000 கிடைக்கும் ஒரு கடைக்கு. இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? டாஸ்மார்க்கில் அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி அந்த இதில் வரும். அந்த மூடி எடுத்து போடுற காசை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கடைக்கு குறைஞ்சபட்சம் 300-400 இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அது ஒரு அமௌண்ட் வரும். இதெல்லாம் எக்ஸஸ் தானே உங்களுக்கு. டாஸ்மார்க்கை வெட்ட வரக்கூடிய அந்த பெட்டி இருக்குது பாருங்கள், அட்டைப்பெட்டி, இதை நீங்கள் அடுத்து போட்டாலே அது ஒரு காசு வரும். இதெல்லாம் எக்ஸஸ் தானே வரும். இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் கவர்மெண்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான சிறு சிறு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. சிவில் சப்ளைஸ்னு சில நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அரிசி நிறுத்து போடுறாங்க, பருப்பு நிறுத்து போடுறாங்க, சிந்திரிச்சு செதறிச்சு, எலி கரிஞ்சிச்சு. சார், நான் எக்ஸஸ் டியூட்டின்னு சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி இல்லை சார். எக்ஸஸ் டியூட்டிங்கிறது வந்து கலால் வரி விஷயத்தை சொல்கிறேன். கலால் வரியில் எப்படி பண்ண முடியும்? எல்லாமே பில் டு பில் தான் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து மிடாஸ்ன்னு எடுத்து டாஸ்மார்க் பில்லே போட மாட்டாங்க சார். எங்கே சார் பில் நடக்குது? பர்ச்சேசிங் சொல்கிறேன், பர்ச்சேசிங் சொல்கிறேன். ரீட்டைலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற இது நம்ம ரீட்டைல் பிஸ்னஸ் அரசாங்கம் பண்ணால் இந்த சிக்கல் வருங்கிறது தான் உண்மையான விஷயம். இதனால தான் முன்னாடி இருக்கிறவங்களாம் ப்ரைவேட் கொடுத்து வச்சுருந்தாங்க. மொத்தமாக எனக்கு ஒரு மாதத்துக்கு 500 கோடி ரூபா வருமானம் வருதா, நீ கொடுத்து நடத்திங்கன்னு ப்ரைவேட் கொடுத்துருந்தாங்க. எப்படி வேணும் நடத்தி கவர்மெண்ட் ஆக்கினதே வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் தானே. அது ரீட்டைலில் சில தவறுகள் நடக்க தான் செய்யும், அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க் பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. இது டாஸ்மார்க் இல்லாத ஊரே கிடையாது, டாஸ்மார்க் இல்லாத கிராமமே கிடையாது. முக்கியமான அத்தியாவசிய தேவையான ஒரு பொருளாக இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கும் போது ரீட்டைல் பிஸ்னஸில் இந்த மாதிரியான தவறுகள் ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை வந்து மேலும் மேலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை தான் செய்ய முடியும், தவிர ஒழிக்க முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒழிக்க முடியாது. அதில் சில விஷயங்கள் அதை இவர்கள் தூண்டி துருவு எடுத்து டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி நடந்திருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா அந்த 1000 கோடி எடுத்து தான் அவங்க 500 கோடி சினிமாவுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. ஏன் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லலை அவங்க? தமிழ்நாட்டில் 2-4 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்தப்பறம் எத்தனையோ கட்டடங்கள் கட்டியிருக்காங்க, எத்தனையோ பில்டிங்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ கம்பெனிஸ் வந்திருக்கு. ஏன் அதை பற்றியில் ஏன் பேசலை? டாஸ்மார்க் இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் நீங்கள் எந்த ரீட்டைல் பிஸ்னஸ் வந்தாலும் சரி, நாளைக்கு அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ரீட்டைல் பிஸ்னஸில் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதை வந்து ஒரு பெருசுபடுத்தி ஊழல் ஏற்படுற மாதிரியான விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் டெல்லியில் நடந்த லிக்கர் ஸ்கேமுக்கும் இதுக்கும் வேறு வித்தியாசமும் வேறு. அங்கே வந்து தனியாருக்கு கொடுக்கப்பட்டதில் சில முறைகள் நடந்திருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. இங்கே அப்படி கிடையாது. ரீட்டைலில் விற்கப்பட்டதில் குற்றச்சாட்டு பீடி இருக்கிறதா இது நடக்கிறதுக்கு தான் செய்யுங்கிற நான் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடாது. மொத்தமாக தனியார் கொடுத்துட்டு அந்த காசை மொத்தம் வாங்கிட்டு போகணுன்னா நீங்களே டாஸ்மார்க் போட்டு அது வேலைக்கு ஆளை போட்டு நடத்துனா இந்த மாதிரி குறைச்சல் வரதான் செய்யும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி நகருதுங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.